வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு கோயிலுக்கு குண்டம் இறங்க போனால் அந்த குண்டம் இறங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கோயிலில் நிறைய கூட்டமாக இருக்குது, குண்டம் இறங்க போகிறோன்னு சொல்லி போட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்கிறப்போ இவர் குண்டம் இறங்கியிருக்கிறது. இவர் குண்டம் இறங்குறது தப்பு இல்லைங்க, அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கோயிலுக்கு குண்டம் விரதம் இருந்து குண்டம் இறங்க போனால் கால் கடுக்க நின்று அந்த குண்டம் இறங்கிட்டு தான் வெளியே வரணும். அப்போ இவர் வந்து சட்டை போட்டு வர்றாரு. சட்டையெல்லாம் கழட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சிலர் வந்து வெறுமேலோட வந்து பயபக்தியாக குண்டம் இறக்குறாரு. இவர் சட்டை கழட்டுக்கு அப்புறம் சங்கடம் மாட்டுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலில் நேற்று குண்டம் நடந்தது. நேற்று நைட்டு 7 மணிக்கு போனது, மத்தியானம் 2 மணிக்கு தான் குண்டம் இறங்கிட்டு வெளியே வந்துக்கிறேன். 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த பண்ணாரி மாரியம்மன் குண்டம் இறங்கணும் ஒரு இதில் வந்து நான் வந்து குண்டம் இறங்கினேன். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குறது எப்படின்னா கூட்டத்தில் கிடையாது. கூட்டமெல்லாம் போன கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் குண்டம் இறங்கிக்கிறாரு. என்ன காரணம்னா இவருக்கு பொறுத்தளவுக்கு பப்ளிசிட்டி, ஏதோ ஒன்று பேசி பப்ளிசிட்டி பண்ணணும். அப்புறம் அந்த குண்டம் இறக்குற சமயத்தில் இவங்கள பற்றியே தான் பேசுகிறாங்க. என்ன காய்கறி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. சைடு கேப்பில் பூந்துடலான்ட்டு இவங்கள பற்றியும் பெருமையாக பேசுகிறாங்க. மொத்தத்தில் இவங்களை பொறுத்தளவுக்கு பப்ளிசிட்டி. அந்த கோயில் பற்றி எதை பெருமையாக சொல்லியிருப்பாங்களா, அந்த கோயில் பற்றி ஒரு புகழாக சொல்லியிருப்பாங்களா? கொண்டத்து மாகாளியம் கோயிலுங்கிறது ஃபேமஸான கோயில். அந்த கோயில் பற்றி இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை இவங்க சொல்லவே இல்லை. மொத்தத்தில் அவன் சொல்லும்போது மட்டும் எதிர்த்து தெரிவிப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு பப்ளிசிட்டி தான். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்கிறாரு கொலுசை காணாம அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு குண்டை இறங்கும்போது அவனும் பணம் நகையெல்லாம் துடைக்கிறாரு. இவர் வந்து கொலுசு காணுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. என்ன காரணம்னா பப்ளிசிட்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்கிட்டு வந்த அடுத்த செகண்டு என்ன சமைக்கிறேன்னு கேட்குறாரு. தக்காளி சாப்பாடு அப்படிங்கிறாங்க. நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்து சமைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குண்டம் இறங்கி ஒரு 2 நாள் கழிச்சு தான் நம்ம வீட்டில் கறி எடுத்து சாப்பிடுவோம். இவர் வந்து சாயந்தரமே கறி எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு கறி இல்லாமல் அதிசயமாக இந்த 5 நாளத்தை சாப்பிட்ருக்குறாருங்க. என்ன காரணம்னா முழுக்க பப்ளிசிட்டியை நோக்கி இந்த ஃபேமிலி இவங்களை பற்றியே பேசி வியூஸ் வாங்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா எல்லாம் மக்களோட வரி பணம், மக்களோட வலைதள பணம் மூலமாக தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் சொல்லும்போது மட்டும் நாம் வந்து கொந்தளிப்பாங்க. நான் வந்து குண்டம் இறங்குறத பற்றி விமர்சனம் பண்ணல. ஆனால் குண்டம் இறங்கிட்டு குண்டம் இறங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து கூட்டம் எல்லாம் காலியான கடைசியில் குண்டம் இறங்குறது இது வந்து ஏற்றுக்கப்படாத செயல். நான் வந்து மொத்தத்தில் எல்லா பக்தர்களுமே குண்டம் இறங்குறது காலையில் போனால் அந்த குண்டம் இறங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இவங்க குண்டம் இறங்குறப்போ கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் கூட்டம் கம்மியாக இருக்கிற கடைசியில் குண்டம் இறங்குறாரு. அதை பற்றி சிந்திக்க வேண்டியது மக்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா நான் இவர் குண்டம் இறங்குறதை பற்றி விமர்சனம் பண்ண கிடையாது, அவர் செய்த செயலை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறேன். மொத்தத்தில் இவங்க பப்ளிசிட்டி பண்ணி தான் இவங்க வலைதளத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு பற்றி இவங்க பப்ளிசிட்டி பண்ணாத ஒரு நாளும் கிடையாது. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். வலைதளம் மேலே நோக்கி போயிட்டுக்குன்னா இவங்கள மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற ஆளுகளை பற்றி தான் இன்றைக்கி வலைதளமும் நோக்கி போயிட்டுருக்குது. அது வேறு யாரும் இல்லை, இவங்க மட்டும்தான் ஃபேமிலி யூடியூபரான இவங்க மட்டும்தான் பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. மொத்தத்தில் நம்ம குண்டம் இறங்கணுன்னா வீட்டிலேருந்து போனேன்னா அந்த குண்டம் இறங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஆனால் இவங்க போயிட்டு கூட்டமெல்லாம் கம்மியான கடைசியில் மறுபடியும் 2ஆவது டைம் போனால் அது எந்த விதத்தை செயல்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். வலைதளம் மூலமாக இலவச வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்சறதுக்கு இனி யாரும் இருக்க முடியாது.